ஷே பெஸ்டோ பிரம்மா நீதி அரசர் கணக்கு போடுதார். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் இந்தியா நாடு உலக நாடு பூட்டிட்டார். காலட்டயம் வீட்டில் அமர்ந்திருப்பிய ஜட்ஜி பூரா ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர். புரிஞ்சுக்கப்பா. எல்லா ஆலயத்தில் உட்காந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லா ஆலயம் சிவன் கோயில் ஆலயம் தெரியுமில. வழக்கறிஞர் உனக்கு தெரியுமா இல்லையா? உனக்கு அனைத்தும் தெரியும். எங்கே உட்காந்துருக்காரு? எதுக்கு உட்காந்துருக்காரு? இங்கே 2ஆம் நம்பர் பார்க்குறோம் அப்படியே விரித்து போட்டு ஆடுதான். 3ஆம் நம்பர் பார்க்குறவன் விரித்து போட்டு ஆடுதான். 4ஆம் நம்பர் பார்க்குறவன் அரசியல்வாதி. இது 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் பார்க்குறவன் எப்படி விரித்து போட்டு ஆடுதான்? பயங்கரமான ஆட்டம் ஆடுதான். எல்லாம் கவர்மெண்ட்டு நியமித்து பூரா பூமியை பாழாக்கி கட்டடங்களை போட்டு மண் அள்ளி பூரா சேட்டைகள் அள்ளி அனைத்து சேட்டைகளும் உள்ள ஒரு ஆலயத்தில் அவளை கணக்கு வச்சுருக்கா அப்படின்ட்டார். திருவண்ணாமலை பூரா சென்னை மெட்ராஸ் 350 கிலோமீட்டர் உள்ள ஃபுல்லாக சேட்டை பண்ணி வச்சுருக்கான். சென்னையில் பூரா கம்பெனி பூரா இப்போ நொறுங்கி போகும். எல்லாம் வெளிநாடு பூரா இப்போ ஸ்டாப் பண்ணிடுவார். ஐயா ஸ்டாப் பண்ணிடுவார். நீதி அரசர் வெளிநாடு பூரா கம்பெனி பூரா ஸ்டாப் பண்ணுவார். ஒவ்வொரு கம்பெனியாக பூட்டுப்பட்டு போகும். 1000 2000 அப்படியே ரிலீஸ் ஆகி அவன் குடும்பத்துக்குள்ளே வரும். அப்போ திங்கிறதுக்கு உணவு என்னடா வேணும்? காமுட்டா போயலாம். அரசியல்வாதி ஒரு ஓட்டை போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காஞ்சி 2 காலை தோளில் தூக்கி போட்டு அலைஞ்சு கொண்டே இருக்கான். இவ்வளவு சேட்டைடா. நீதி அரசர் கணக்கு போடுதார். புரிஞ்சுக்கோ. எல்லா கோர்ட்ஸில் பூரா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டு பூரா பூட்டிட்டார். இப்போ கால டைம் நீதிபதிக்கும் லாயருக்கும் கொடுக்கார். அனைத்தும் தப்பு பண்ணி வச்சுருக்கான். ஒவ்வொரு ஆலயத்துலேயும் சிட்டி கிராமம் பயங்கரமான சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இந்த பேப்பர் கெட்டாக பேப்பர், ஆன்லைனில் வர்ற பேப்பர், எப்படி ஏடிஎம்மில் சொறி எடுக்கிற பேப்பர், எப்படி சொறி எடுத்தோடனே விவசாயத்தை பூரா அழிக்கான். இவன் சொறி 2ஆம் நம்பராக கொண்டு போய் லாரி ஹீரி எல்லாம் வேனில் கொண்டு போய் அங்கங்கே லோடாக இறக்கி பாழாக்குதான். எவ்வளோ பெரிய பாழாக்கத்தை பாழாக்கி வச்சுருக்கானே அப்படின்ட்டார். எப்படி அதுக்கு தான் அரசியல்வாதியை கண்ணோட்டமாக பார்த்து கொண்டே இருக்கார். 3வது கண் நெற்றிக்கண் அறுக்க விடுவார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அவன் வாரிசு வரைக்கும் கொண்டு போ. இப்போ அரசியல்வாதி வாரிசுக்கெல்லாம் மூளையெல்லாம் வேலை செய்யாது. இவனுக்கு அந்த கொடியை தூக்கி அமைச்சர் பூரா கொடியை தூக்கி சிந்தனையில் இருப்பான். அவன் இந்த சிந்தனையில் அப்படியே நொறுக்கிடுவார். அவன் வாரிசு அப்படியே மட்டமாக மூளையை கீழே இறக்கி அவன் வாரிசு இறக்கி அந்த நேரத்தில் டைமில் அறுக்க விட்டுருவார். ஆஸ்பத்திரிக்கு போட்டார் கணக்கு. தப்பு செய்தக்காடா. பூமியை கொடுத்துருக்கேன், விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்துருக்கேன், போதும். உன் குடும்பத்துக்கு உயிர் வாழறதுக்கு உன் உடம்பு மறைக்கிறதுக்கு ஆடை இருக்கிற இடம் விவசாயம் எல்லாம் அனைத்தும் பாழாக்கி வச்சிருக்கா. காமுட்டா போய்களா போட்டாரா நீதி அரசர். எல்லா ஆலயத்திலும் இப்போ நீதி அரசராக உட்காந்து கணக்கு எடுக்கார். தப்பு போயினா பூரா கை கால் விளங்காமல் போயிடும். வாய் ஒரு பக்கம் கோணலாக போயிடும். குடலில் ஒரு நோய் விடுவார். குடல் புண் வரும். குடலாக இருக்கணும்லடா. அந்த குடலில் ஏற்றி தேடா நீ ஆடாத ஆட்டம் ஆடுத. அந்த குடல் உள்ள இறக்கத்தை எடுப்பார். குடல் உள்ள புண்ணு ஏற்றுவார். அதில் ஒரு புண்ணு தமிழ்நாட்டுக்கார போய் புண்ணுன்னா தான் புரியும். அதர் ஸ்டேட்டில் டப்பிங்கில் போட்டு கேட்டுக்கிடுவான். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. குடலில் உள்ள ஒரு நோய் விட்டாத்தான் இறப்பட்டி அப்படியே அழுக விடுவார். உயிர் பலிகளை அங்கங்கே கட்டடங்களை கெட்டி பூரா 10 கோழி 10 சேவல் 10 ஆடுகள் இப்படி அறுத்து விட்டு பாழாக்குதானடா பூமியை பாழாக்க அந்த பாய்ப்பேகளா. வருண்டா இருங்கடா. சேர்த்து மாற்று உன் குடும்பமே உள்ளே போயிடும். உள்ளே போய் வீணை வாசிடா அப்படிம்பார். எங்கே ஐயா செயலறையில் போடுவார் நீதி அரசர். எதுக்கு ஆலயத்தில் உட்காந்துருக்காரு? அந்தந்த ஆலயத்தில் தூக்கி போடுவார். செயல் அறை 3/4 சத்தியம்.